வணக்கம். சமீப காலத்தில் சீனாவிற்கு ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய பின்னடைவு என்று சொல்ல வேண்டும். ஒருமுறை தாய்வானை நாங்கள் ஒரு தனி நாடாக அங்கீகரிக்கவில்லை, ஒரே சீனா கொள்கைக்கு எதிராக இல்லை என்று தாய்வான் சீனா விஷயத்தில் அமெரிக்கா நழுவிய காட்சியை கூட காண முடிந்தது. ஆனால் ஒரே சீனா கொள்கையை சீனா கையில் வைத்துக் கொண்டால் போதும், இந்தியா புதிய கொள்கையை வெளியிட உள்ளது என்று தெளிவுபடுத்தும் விதமான மிகவும் சுவாரஸ்யமான ஒரு விஷயம் நிகழ்ந்துள்ளது. அதாவது, இந்தியாவிற்கும் தாய்வானுக்கும் இடையே ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகி உள்ளது. இந்தியாவிலிருந்து தாய்வானுக்கு வேலைக்கு ஆட்களை அழைத்துச் செல்வது தொடர்பான ஒரு முக்கியமான தீர்மானமாகும் அது. தாய்வானுக்கு இந்தியர்களின் குடியேற்றத்தை எளிதாக்கும் ஒரு ஒப்பந்தம். இந்தியாவிலிருந்து பணியாளர்கள் தாய்வானுக்கு சென்று வேலை செய்ய முடியும் இனி. காரணம், அங்கு ஏராளமான வேலைவாய்ப்புகள் உள்ளன. சீனா, ஜப்பான் போன்ற நாடுகளைப் போல் தாய்வானும் வேலையாட்கள் பற்றாக்குறையை எதிர்கொண்டு வருகிறது. அதே நேரம் இந்தியாவில் தேவைக்கும் அதிகமாக தொழிலாளர்கள் உள்ளார்கள். தாய்வானில் வேலைவாய்ப்புகள் அதிகமாக உள்ளன, வேலைக்கு ஆட்கள் பற்றாக்குறை உள்ளது. அதுபோலவே இந்தியாவில் வேலைக்கு ஆட்கள் நிறைய உள்ளார்கள், வேலைவாய்ப்பு மிக குறைவாக உள்ளது. அதனால் வெளிநாடுகளில் வேலைவாய்ப்பிற்காக காத்திருக்கிறார்கள் இந்தியர்கள். இங்கு தாய்வான் விஷயத்தில் ஒரு பிரச்சனையும் உள்ளது. காரணம், தாய்வானுக்கு இந்தியர்கள் செல்லும் போது அது சீனாவின் ஒரே சீனா கொள்கைக்கு எதிரான ஒரு விஷயமாகும். சீனாவிற்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய பின்னடைவாகும் அது. சீனா மக்காவோ, ஹாங்காங், தாய்வான் ஆகிய பகுதிகள் எல்லாம் சீனாவிற்கு சொந்தமான பகுதிகள் என்று கூறுகிறது. அதில் மக்காவு மற்றும் ஹாங்காங்கில் சீன அரசுக்கு செல்வாக்குள்ளது. அதனால் அவை சீனாவின் பாகமாக உள்ளன என்று கூட சொல்லலாம். ஆனால் தாய்வான் விஷயம் அவ்வாறல்ல. ஒரு சுதந்திரமான இறையாண்மை உள்ள நாட்டிற்கான அனைத்து தனித்தன்மைகளும் தாய்வானுக்குள்ளன. அது ஒரு தனி நாடாகவே இயங்குகிறது. அந்நாட்டிற்கு ஒரு அதிபர் இருக்கிறார், அரசியலமைப்பு உள்ளது, தனி தேசிய கொடி உள்ளது. அங்கு ஜனநாயக முறைப்படியான தேர்தல் நடக்கிறது. அதிலும் சீனா ஒரு ஜனநாயக நாடு அல்ல, ஆனால் தாய்வான் ஒரு ஜனநாயக நாடாகவே உள்ளது. ஆனால் அலுவல் பூர்வமான தாய்வான் ஒரு நாடாக அங்கீகரிக்கப்படவில்லை. தாய்வானுக்காக வரிந்து கட்டி சீனாவோடு வம்பு செய்யும் அமெரிக்காவே கூட தாய்வானை அலுவல் பூர்வமாக அங்கீகரிக்கவோ சீனாவின் ஒரே சீனா கொள்கையை முற்றிலும் புறக்கணிக்கவோ செய்யவில்லை. ஆனால் இப்போது இந்தியா சீனாவின் ஒரே சீனா கொள்கையை தூக்கி எறிந்துவிட்டு தாய்வானுடனான உறவை வலுப்படுத்த தீர்மானித்துள்ளது. இப்போது தொழிலாளர்களாக நமது இந்தியர்கள் தாய்வானுக்கு செல்லும் போது அதில் பல வாய்ப்புகளும் மறைந்துள்ளன. தாய்வான் அதிபரின் பதவியேற்பு விழாவில் இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெர்ச்சுவலாக பங்கேற்றது சீனாவிற்கு எதிரான ஒரு மூலோபாய நகர்வாகவே அமைந்தது. அது இந்தியாவும் தாய்வானும் சீனாவிற்கு நல்கிய ஒரு எச்சரிக்கை செய்தியாகவே உலகளவில் மதிப்பிடப்பட்டது. பாரத பிரதமர் மோடிக்கும் தாய்வான் அதிபருக்கும் இடையே மிகச்சிறந்த நட்பு நிலவி வருகிறது. தாய்வானுடனான உறவை மேம்படுத்தும் விதமாக 2020 ஜூலையில் அமெரிக்கா உட்பட உள்ள நாடுகளில் சேவையாற்றி மிகுந்த அனுபவம் உள்ள ராஜதந்திரியை நியமித்தது இந்தியா. 2023 ஆகஸ்ட் 8 இந்தியா மற்றொரு நகர்வை மேற்கொண்டிருந்தது. அது சீனாவிற்கு அதிர்ச்சி வைத்தியமாக அமைந்தது என்பதில் சந்தேகமில்லை. அதாவது, நமது ராணுவ தளபதி ஜெனரல் நரவானே தாய்வானுக்கு பயணம் செய்திருந்தார். அதுவும் சீனாவிற்கு ஒரு பின்னடைவுதான். காரணம், சீனா தமது இடமென்று உரிமை கோரும் ஒரு பகுதியாகும் தாய்வான். அந்த இடத்திற்கு இந்தியாவின் ராணுவ தளபதி, விமானப்படை தளபதி, கடற்படை தளபதி எல்லாம் பயணம் செய்துள்ளார்கள். அது சீனாவிற்கு இந்தியாவின் தக்கதான முன்னெச்சரிக்கையாகும். எனவே சீனாவை எதிர்கொள்ளும் விஷயத்தில், சீனாவிற்கு எதிரான நகர்வுகளை மேற்கொள்ளும் விஷயத்தில் அமெரிக்காவை விட கடுமையாக நடந்து கொள்கிறது இந்தியா என்பதுதான் உண்மை. அமெரிக்காவிடம் உள்ள ஒரு மென்மை போக்கு கூட இந்தியாவிடம் இல்லை என்பது உலக நாடுகளுக்கு வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. 2018 அதற்கு பிறகுமாக இந்தியாவிற்கும் தாய்வானுக்கும் இடையே பல ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. அவற்றின் தொடர்ச்சியாக இப்போது தாய்வானுக்கு தொழிலாளர்களை அனுப்பும் ஒப்பந்தம். இவ்வாறு தாய்வானுடனான ராஜதந்திர உறவை மேம்படுத்தி வருகிறது பாரதம். ஜம்மு காஷ்மீர் தொடர்பான விஷயத்தில் சீனா இந்தியாவிற்கு எதிராக உள்ளது. இந்தியாவின் அண்டை நாடுகளில் தலையிட்டு இந்தியாவிற்கு எதிரான நகர்வுகளை மேற்கொள்கிறது. அவ்வாறு தொடர்ந்து வரும் சீனாவின் விளையாட்டிற்கு பல மடங்கு பதிலடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது பாரதம். இந்தியாவின் இத்தகைய நகர்வுகளை சீனாவால் தாங்க முடியாது என்பதுதான் உண்மை நிலவரம். காரணம், பணத்தின் அளவில் சீனா இந்தியாவை விட முன்னிலையில் இருந்தாலும் ராஜதந்திர தளத்தில் சீனாவை விட இந்தியாவிற்கு மிகுந்த செல்வாக்கு உள்ளது. உலக நாடுகளுடன் இந்தியாவிற்குள்ள உறவு சீனாவை விட மிகவும் மேம்பட்டதாகவே உள்ளது. சீனாவிற்கு எதிராக இந்தியாவால் பல விதங்களில் செயல்பட முடியும். பல்வேறு நகர்வுகளை மேற்கொண்டு அந்த நாட்டை அழுத்தத்திற்குள்ளாக்க முடியும். பல ஆதாரங்களில் இருந்து ஏராளமான தகவல்களை சேகரிக்க முடியும். அவ்வாறு சீனாவின் நகர்வுகளுக்கும் ஆணவத்திற்கும் சரியான மாற்று மருந்து கொடுக்க இந்தியாவால் முடிகிறது. இந்தியாவால் தான் முடிகிறது. அமெரிக்கா சீனாவோடு வார்த்தைகளால் போரிடுகிறதே தவிர ஓரளவிற்கு மேல் அமெரிக்காவால் எதுவும் செயல்பட முடியவில்லை. ஆனால் இந்தியாவும் சீனாவும் மிக தீவிரமாகவே செயல்படுகின்றன. சீனா இந்தியாவிற்கு எதிரான நகர்வுகளை மேற்கொண்டு வருகிறது. இன்றைய இந்தியா அதன் 10 மடங்காக திருப்பிக் கொடுத்து சீனாவையும் உலக நாடுகளையும் வியக்க வைக்கிறது.